கிணத்துல குளிச்சா ரொம்ப நாள் ஆச்சு சொல்லிட்டு நானும் எங்கள் தம்பி வண்டி எடுத்து நேராக தோட்டத்துக்கு போயிடுச்சுங்க. அங்கே போய் பார்த்தா தோட்டம் நம்மள அந்த அளவுக்கு வர வைக்குது, பயங்கர சில்னஸாக இருக்குது. சரி ஓகே வீடியோ எடுத்துன்னு அப்படியே நேராக தோட்டத்துக்குள்ளே போனால் ஒரு கொய்யா மரத்தை எங்கள் தம்பி பார்த்துட்டான். அங்கே போய் கொய்யா பழத்தில் எங்கடாத்து கொய்யா பழம் பார்த்தா ஒரே ஒரு கொய்யாக்கா இருக்குது. சரி ஓகே அதை மேலே ஏறி பறிக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் தம்பி ஏறி பறிச்சிட்டு இருந்தான். நானும் கேளுண்டு பார்த்துட்டு இருந்தா தூக்கி போட்டான் பாருங்க, பயங்கர பெருசாக இருக்கா. அடடா பயங்கரமாக இருக்கு சொல்லிட்டு கடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கடி கடிச்சா, கடிக்கும் போதே பின்னால் ஒரு சவுண்டு என்னன்னு பார்த்தா எங்கள் தம்பி தொங்கிட்டு இருக்கான். ஆட தொங்கன் வைக்கும் போது வாடா கிணத்துல குளிக்க போகலான்னு சொல்லிட்டு நானும் கிளம்பியாச்சுங்க. அங்கே போய் பார்த்தா தண்ணி கீழே இருக்குது. சரி மோட்டர் போட்டு வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். தண்ணி ரம்பிருச்சா இல்லையான்னு எங்கள் தம்பி எட்டி பார்க்குறதா பாருங்க. தெரிகிறது சரி பார்த்த வரைக்கும் போக சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் சரி கீழே நின்று குதிங்கடா, எங்கள் மேலே நின்றுலாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு இருந்தாரு. எங்கள் தம்பி அங்கே நின்று கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிருக்கான். சரி ஓகேடா நீ ஃபன் பண்ணது போதும் கீழே இருந்து குதிரான்னு சொல்லிட்டு இருந்தான். அட கைப்புள்ள குதிரான்னு சொல்லிட்டு குதிச்சுட்டான். அட பயங்கரமாக ஜாலியாக இருக்கா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிணத்துல குளிக்கிற ஃபீல் பயங்கரமாக இருக்குது. வில்லேஜ் பக்கம் இருந்தால் அதெல்லாம் அடிக்கடிக்கு ஞாபகம் வரும். சரி ஓகே சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இயற்கைக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அதுக்கப்புறம் பேண்டத்துக்கு தோல் மட்டும் போட்டு கிளம்பியாச்சு.